எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான கடையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 2-3 பேர் ஃபோன் பண்ணி கடை இருக்கா இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. கடை இன்னைக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு மீன் ஃப்ரை கிடையாது. இன்னைக்கு நான் மீன் வந்துட்டு இருக்கு. நாளைக்கு மீன் ஃப்ரை கண்டிப்பா வச்சிருவேன். சிக்கன் ஃப்ரை, முட்டை எல்லாம் நாளைக்கு இருக்கும். இன்னைக்கு வந்து சிக்கன் ஃப்ரையும் முட்டையும் வச்சிருக்கேன். மீன் குழம்பு இதெல்லாம் நார்மலா எப்பவுமே இருக்கிற மாதிரியே இருக்கு. இப்போ ரீசன்ட் டேஸா என்னுடைய கமெண்ட்ஸ்ல வர கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்களால எப்படிக்கா இப்படிலாம் ஊர் சுத்த முடியுது? நீங்க மட்டும் எப்படிக்கா இப்பெல்லாம் ஊருக்கு போறீங்க? எங்களுக்கும் இதெல்லாம் ஒரு ஐடியா சொன்னா நாங்களும் போயிட்டு வருவோம்ல அப்படின்னு ஒரு கமெண்ட்லாம் வந்தது. அது மட்டும் இல்லாம இப்ப போயிட்டு வந்ததுக்கு ஒரு 1,00,000 ரூபாய் ஆயிடுச்சா அப்படின்லாம் கேட்டீங்க. 1,00,000 ரூபாய்லாம் ஆகவே ஆகாது. இப்ப நாங்க ஒரு வாரம் ட்ரிப் போயிட்டு வந்தோம். இந்த ஒரு வார ட்ரிப்ல இப்ப நாங்க செலவு பண்ணதே சொல்றேன். ஒருத்தருக்கு 5,000 ரூபாய் உங்களால போட முடியாதா? எங்க கார்ல 5 பேர் போலாம். ஆளுக்கு 5,000 ரூபாய் போயிட்டு வந்தாலே போதுமே. கரெக்டா இப்ப நாங்க போயிட்டு வந்த ட்ரிப் வந்து 2000 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன். 2000 கிலோமீட்டர் கரெக்டா வீட்ல இருந்து கார் எடுத்து திருப்பி வீட்டுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டினது வரைக்கும் 17,500 ரூபாய் காருக்கு மட்டும் ஆச்சு. அந்த டோல்கேட் ஃபீஸ்க்காக 3,000 ரூபாய் பே பண்ணோம். ஒரு வருஷத்துக்கு 200 நேஷனல் டோல்கேட்ல நம்ம ஃப்ரீயா போய்க்கலாம். காருக்கு மட்டும் ரவுண்டா ஒரு 18,000 வச்சுக்கோங்க. சரிங்களா? 18,000 போச்சுன்னா மிச்சம் நம்ம செலவு தான். அங்க இருந்து வீட்டுக்கு வர விருப்பம் இல்ல, வேற எங்கன்னா ஒரு ஊருக்கு போலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா திரும்பி ஆளுக்கு 2,000 போடுவோம். அந்த மாதிரி எல்லாருமே ஷேர் பண்ணி நாங்க போயிட்டு வரதுனால நாங்க அடிக்கடிக்கு ஊருக்கு போயிட்டு வரோம். சம்பாதிச்சோமா, சாப்பிட்டோமா, தூங்கணுமா, திரும்பி மறுநாள் ரிப்பீட் அப்படின்றதையும் தாண்டி நம்மளுக்காகவும் நம்ம வாழணும் அப்படின்னா கண்டிப்பா எங்கன்னா போயிட்டு நம்ம நிம்மதியா இருந்துட்டு வரணும், எங்கன்னா போயிட்டு எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு வரணும் அப்படின்னா இப்பெல்லாம் போனாதான் உண்டு. நான் சொன்னது கரெக்டா இல்லையா அப்படின்றத நீங்க சொல்லுங்க. இப்ப இந்த ஒரு வாரம் நாங்க ஜாலியா போயிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இப்ப தொடர்ந்து அப்படியே கடை வைப்போம். திரும்ப ஒரு 1.5 மாசம் கழிச்சு திருப்பி போவோம் தான். போனாதான் எங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸ். அவ்வளவுதான். ஏன் அதை லீவ் போட்டு வீட்லயே இருக்கலாம், வீட்லயே நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. வீட்ல இருந்தா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற பேச்செல்லாம் சும்மா. கண்டிப்பா நான் ஒத்துக்கவே மாட்டேன். வீட்ல எல்லாம் இருந்தா ரெஸ்ட் எல்லாம் எடுக்கவே முடியாது. அதனால நாங்க இப்படி போயிடுறோம். நீங்களும் ட்ரிப் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஐடியா நான் சொன்னது வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல வரேன்.